செயலில் திறமை, அறிவின் நேர்மை. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம், அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு. இந்த 16 காரணங்களால் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டுள்ளான். ஒவ்வொருவருக்கும் இதில் பாதிப்புகள் சில காரணங்களினால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். மனிதர்களுக்கு இந்த 16 அமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அதனால் மனிதர்கள் மேற்சொன்ன 7 சம்பத்துகளில் வேறுபடுகிறார்கள். எனவே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு இனிப்பு செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய சர்க்கரை முதலிய 10 பொருட்களை ஒரே அளவு 10 பேரிடம் கொடுக்கின்றோம். இந்த 10 பேர் செய்கின்ற இனிப்பு சுவையில் ஒன்றே போல் இருக்குமா என்றால் இருக்காது. 10 விதமான சிறிய வேறுபாடுகள் இருக்கும். அதே போன்றுதான் கருவமைப்பு முதலிய 16 வேறுபாடுகள் அளவிற்கு தகுந்தாற்போல் மனிதர்கள் 7 சம்பத்துகளில் வேறுபாடுகளோடு காணப்படுகிறார்கள். பிரபஞ்சத்தில் கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு வினாடியில் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம் மாறிவிடுகின்றன. இந்த தூர வேறுபாட்டில் அதிலிருந்து வருகின்ற காந்த அலைகளின் அழுத்தம் வினாடிதோறும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். இயற்கையில் எந்த தவறும் இல்லை. அது தன்னுடைய பணியை ஒரு இம்மியும் பிசகாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அதுதான் இயற்கையின் சட்டம், லா ஆஃப் நேச்சர். கருவமைப்பு முதலான அந்த 16 அமைப்புகளிலே எந்தெந்த இடத்திலே எந்த அளவுக்கு எது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இந்த 7 சம்பத்துகளிலே வித்தியாசம் இருக்கும். இப்படி இயற்கையை நாம் உணர்ந்து கொள்வோமே. ஆனால் இப்பொழுது எனக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்த வேறுபாடு எவ்வாறு உண்டாகிறது என்று கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரிந்துவிடும். அந்த வேறுபாடுகளில் எவற்றை நீக்க இயலும், எவற்றை நீக்க இயலாது என்று தெரிந்து கொண்டு முடிந்ததை நீக்கிவிடலாம். நீக்க முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். உதாரணமாக, கருவமைப்பு காரணமாக தந்தையும் குள்ளம், தாயாரும் குள்ளம். நானும் குள்ளமாக இருக்கின்றேன். இப்போது நான் குள்ளமாக பிறந்து விட்டேனே என்று வருந்திக் கொள்வதிலே ஏதேனும் பயனுண்டா? அதற்கு மேல் சிறிதளவு உயரம் வேண்டுமானால் அதற்குரிய உடற்பயிற்சி, அதற்குரிய விளையாட்டுகள் இவற்றை பழகி கொஞ்சம் நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் அப்படியே முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியுமா? 6 அடி உயரமாக முடியுமா என்றால் முடியாது. இதை உணர்ந்து கொண்ட பிறகு அதிகமாக வருத்தம் இருக்காது. எந்த காரணத்தினாலே எது உண்டாகின்றது என்று பார்க்கிற போது, செல்வத்தை எடுத்துக்கொண்டால் அது முயற்சியினால் வரலாம், பெற்றோர்கள் வைத்துவிட்டு போன கருவமைப்பு மூலமாகவும் வரலாம், இவனுடைய கலையினால் வரலாம், சிந்தனையினால் வரலாம், உழைப்பினால் வரலாம். அந்த மாதிரி எந்த முறையிலேயும் வரலாம். எனக்கு அந்த செல்வத்தை அடைவதற்கு இங்குள்ள முறையிலே என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அந்த நிலையிலே உள்ள வாய்ப்பை பயன்படுத்தி செல்வத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்படி எந்தெந்த சம்பத்துகளை நாம் வளர்த்து கொள்கின்றோமோ அந்த முறையிலே வளர்த்து கொள்வதற்கு இயற்கை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை செய்தால் அதற்கு விளைவாக தக்க பயன் வரும். அது நிச்சயம். இது இயற்கை சட்டம். இட் இஸ் த லா ஆஃப் நேச்சர். இறைவனுடைய திருவிளையாடலை உணர்ந்து கொள்வேமே. ஆனால் நாம் 2 வகையிலே விழிப்போடு இருந்து பெற வேண்டியதை பெறலாம். ஒன்று, இயற்கையின் நியதியை உணர்ந்த மாத்திரத்திலேயே இயற்கையை சார்ந்து விடுகிறோம். எல்லா இயக்கங்களும் எல்லா விளைவுகளும் ஒரு நியதிக்கு உட்பட்டுதான் நடந்து வருகின்றன என்பதை தெரிந்து கொள்கின்ற போது, அந்த நியதிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு பேராற்றலோடு ஒன்றி நிற்கின்ற போது அந்த நியதியை நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் மறவாது இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் உண்டாகும். அறிந்து கொள்வது என்பது வேறு, மறவாது இருப்பது என்பது இரண்டாவது. மூன்றாவதாக, உணர்ந்ததை செயல்படுத்தி தான் அதனுடைய நலனை பெறுவது என்பது.
இந்த 3 வகையிலே மனிதன் முயற்சி எடுத்தால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவனாலே நிச்சயமாக பெற முடியும். என்ன பெற முடியாது என்று நினைக்கின்றானோ அதை விட்டுவிட வேண்டியதுதான். இப்போது மது அருந்தினால் கேடு என்பதை உணர்ந்து அதற்கொப்ப முடிவெடுத்து விட்டால் வருத்தம் இல்லை, குறைபாடும் இல்லை. உள்ளதை தெரிந்து கொண்டால் அதை எப்படி பயன்படுத்துவது என்ற பேரறிவும் மனிதனுக்கு வந்துவிடும். இயற்கையை உணர்ந்து கொள்வது, மதித்து வாழ்வது என்பது இறை வணக்கம். இறைவனோடு ஒன்றி நிற்கக்கூடியது. அதுவேதான் இறை வழிபாடு. அதற்கு அடுத்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களும் இவ்வாறு இயற்கையின் சட்டத்தினால் உருவாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த நிலையிலே அவர்கள் மூலமாக நான் என்ன நன்மையை பெற முடியும், நான் என்ன நன்மையை அவர்களுக்கு செய்ய முடியும், என்னிடம் என்ன இருக்கின்றது என்று கணித்துக் கொண்டு செயல்புரிய தொடங்கிவிட வேண்டும். உள்ளதை வைத்துக் கொண்டு செயல்புரிய துவங்கும் போதுதான் செயலும் திறமையாக இருக்கும், அறிவும் நேர்மையாக இருக்கும். அப்படி இல்லாது ஏதோ ஒரு கற்பனையிலே மிதக்கிற போது அதில் துன்பங்கள் தான் வரும், தோல்விதான் ஏற்படும். ஆகையினால் தோல்வியோ துன்பங்களோ இல்லாமல் இருப்பதற்கு பிறர் உள்ளம் அறிந்து, பிறர் சுதந்திரம் காத்து, தன் ஆற்றல் அறிந்து சமுதாயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி முறையை பழக்கிக் கொண்டு அதையே இயல்பாக்கிக் கொள்ள வேண்டியதாகிறது. இத்தகு நெறிதான் அறம் எனப்படுகின்றது. அந்த அறம் 3 உறுப்புகளை உடையது. ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதாக. ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிகளுக்கோ துன்பம் தரும் செயல்களை தவிர்ப்பது. பின்னர் அந்த விழிப்போடு செயல்புரிய வேண்டும். அடுத்து எந்த காரணங்களினாலோ துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உயிருக்கு என்னிடம் இருக்கக்கூடிய மிகுதியான ஆற்றலை கொண்டு என்ன உதவி செய்ய முடியும் என்று கணித்து எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டு உதவிக்கொண்டே இருப்போமேயானால் இங்கேதான் அளவற்ற செல்வம் உடையவனாக ஒரு மனிதன் இருக்கின்ற மனநிலை ஏற்படும். எல்லாம் இருந்தும் இன்னும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற போது வறுமைதான், பிச்சைக்கார நிலை. இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை இருப்பை நினைத்து கொண்டு இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கின்ற போது அதுவே செல்வம் தான். இதுதான் உபரி நிலை, சர்ப்ளஸ் ஸ்டேட். முன்னது பற்றாக்குறை நிலை, டெபிசிட் ஸ்டேட். எப்பொழுதும் இல்லாமை என்பது மனதில் வராமல் இருக்க வேண்டுமானால் காரணங்களையும் விளைவுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த வகையிலே உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் இவையெல்லாம் உண்டாகும் என்றும் எந்தெந்த காரணங்களால் எந்தெந்த அளவில் இருக்கின்றார்கள் என்றும் தெரிந்து கொண்ட பிறகு என்ன வேண்டுமோ அதற்காக முறையாக செயலாற்றி பெற முடியும். கருவமைப்பு என்ற காரணத்தை முழுவதுமாக மாற்றிவிட முடியாது. அது பெற்றோர்கள் மூலமாக பல தலைமுறையாக வந்தது. நம்முடைய இன்றைய செயல் நமது குழந்தைகளுக்கு கருவமைப்பாக மாறுகின்றது, சஞ்சித கர்மமாக அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யக்கூடிய நன்மையின் மூலம் பழைய இருப்பில் இருந்து வரக்கூடியதற்கு ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஒவ்வொருவரிடமும் சக்தி இருக்கிறது. அடியோடு மாற்றிவிட முடியாது என்றாலும் அதில் ஒரு பகுதியை மாற்றலாம். அந்த முறையிலே கருவமைப்பு பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உணவு வகையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு தன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்கின்றேன். ஒருவர் ஒரு உணவுப் பொருளை தருவார், உடனே அதை சாப்பிடலாம் என்ற எண்ணம் ஏற்படும். அந்த பொருளும் சுவையாக இருக்கும். அதே வகையான உணவுப் பொருளை இன்னொருவர் கொண்டு வரும்போது அதை பார்க்கும் போதே சாப்பிட தோன்றாது. அதற்கு காரணம் அவர்களது உள்ளம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய முறை. இதை ஒட்டி அந்த பொருளுக்கே ஒரு தன்மை வந்துவிடும். அது நன்றாக தெரிகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் ஓரளவுக்கு இது தெரிய வரும். ஒருவர் கொடுக்கக்கூடிய உணவின் தன்மை, அவரது உள்ளத்தின் தன்மை இரண்டும் சேர்ந்து வருகிறது. அன்னை இட்ட உணவுக்கும் மற்றவர்கள் இட்ட உணவுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும். அதே போல சாதாரணமாக விலைக்கு வாங்கக்கூடிய உணவுக்கும் நம்முடைய உடல் நலத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் தரும் உணவுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒருவர் குடியிருக்கின்ற இடம் இருக்கின்றதே, அதற்கும் ஒரு தன்மை உண்டு. ஆஸ்துமா நோயுள்ளவர்கள் காற்றில் ஈரப்பசை குறைந்த வேறொரு இடத்திற்கு சென்று விட்டால் நிவர்த்தி காணக்கூடும். இடத்தைத்தான் தேசம் என்ற காரணமாக குறிப்பிட்டேன். இதனையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் காலத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? முடியாது. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். இவ்வாறு ஆராய்ந்து மாற்ற வேண்டியதை தெரிந்து கொள்வேமே ஆனால் எந்த அளவிலே மாற்றிக்கொள்ள முடியும் என்று சிந்திக்கின்ற போது அது தானாகவே அமைந்து விடுகிறது. கல்வியை பொறுத்த மட்டிலே எந்த கல்வி நமக்கு வேண்டும் என்பதை கூட்டிக் கொள்ள முடியும். நம்மை பற்றி, இயற்கை பற்றி உணர்ந்து கொள்ளலாம்.
ஆகவே இயற்கையின் இருப்பை உணர்தல், முயற்சியை நல்ல முறையிலே வெற்றியான வழியிலே செலுத்துதல், உயிர்களுக்கு தீமையில்லாத முறையில் ஆக்கத்துறையில் வாழ்வை செலுத்திக் கொள்வது என்பது அறம். மற்றொன்றான அகம் நோக்கி செய்யும் இறை வழிபாட்டைத்தான் தவம் என்று சொல்கின்றோம். எந்த மெய்ப்பொருளை, எந்த உண்மையை உணர்ந்து, எந்த இயற்கை வழிபாட்டை உணர்ந்து அதை மதித்து நடக்கின்றோமோ, அதை நினைவில் வைத்துக் கொள்கின்றோமோ, அதை எப்பொழுதும் விழிப்போடு பார்த்துக் கொள்கின்றோமோ, அதுதான் இறை வழிபாடு. இயற்கை என்பது மனிதன் அறிவுக்கும் வாழ்வுக்கும் ஏற்றமளிக்கும் ஒரு மாபெரும் ஆற்றலுடைய தத்துவம். இது இருப்பு நிலையா